இந்த மாதத்தினுடைய முதல் ஞாயிறு ஆராதனையிலே ஆண்டவரை நோக்கி பார்க்கும்படி ஆண்டவர் நமக்கு கொடுத்த மகாபெரிய கிருபை இறக்கத்துக்காக ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்திரிப்போம். நீங்கள் இருக்கிற இடங்களிலே நீங்கள் எங்களோடு சேர்ந்து ஆண்டவரை ஆராதனை செய்யும்படியாக, அவருடைய நாமத்தை உயர்த்தும்படியாக அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். யாரும் சேர்ந்து நீங்கள் எங்களோடு சேர்ந்து ஜெபம் பண்ணுங்கள், ஆண்டவரை ஆராதியுங்கள். நீங்கள் ஆராதனை அமர்ந்திருக்கும் போது வேதத்தை வைத்து நீங்கள் அதை கவனியுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் இந்த நாளை ஆராதிப்பதற்காக நம்ம ஆரம்பிக்க போகிறோம். எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ண போகிறோம். தலைகளை தாழ்த்தி நீங்கள் இருக்கிற இடங்களிலே, அது வீடாக இருக்கலாம் அல்லது நீங்கள் இருக்கிற இடங்களிலே நீங்கள் உங்களுடைய தலைகளை வணங்கி கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். பரலோகத்தின் பிதாவே, கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். இந்த நாளை கர்த்தர் ஆசீர்வதியும். உம்முடைய பிள்ளையாகிய நாங்கள் உம்முடைய சமூகத்திலே வந்து உம்மை ஆராதனை செய்யும்படி தேவன் எங்களுக்கு கொடுத்த மகாபெரிய கிருபை இரக்கத்துக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வீராக. வேதத்திலே வாசிக்கிறது போல கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்ற வேதத்தில் வாசிக்கிறோம். நாள் துதித்து உம்மை மகிமைப்படுத்தும்படி எங்களுக்கு உதவி செய்வீராக. நாங்கள் துதித்து உம்மை ஆராதிக்க எங்களுக்கு உம்முடைய கரங்களை நீட்டுவீராக. அற்புதமான காரியங்களை கர்த்தர் செய்யும். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் கர்த்தரே ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நாம் தயவு செய்து அமர்ந்து கொள்ளுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். பிள்ளைகள் சேர்ந்து ஒரு பாடலை பாடுவாங்க. நாம் சேர்ந்து பாடலை பாடுவோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென்.
காப்பாற்றும் தெய்வம் உம்மையன்றி யாரும் இல்லை. முடிந்ததை துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்லை. சொன்ன சொல்லை காப்பாற்றும் தெய்வம் உம்மையன்றி யாரும் இல்லை. முடிந்ததை துவக்கத்தை பார்க்கும் உங்களுக்கு ஈடே இல்லை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் தயவு செய்து எழுந்து நின்று இருக்கிற இடங்களிலே நீங்கள் எழுந்து நின்று அல்லது உங்களுடைய சௌகரியங்களை பொறுத்து நீங்கள் முழங்கால் படிக்கலாம் அல்லது அமர்ந்திருக்கலாம். உங்களுடைய வீடுகளில் இருக்கிற சௌகரியங்களை பொறுத்து ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதங்களின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம், சங்கீதம் 24ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். சாரன் வாசிக்கும் பொழுது அதை நாம் மாறி மாறி வாசிக்கலாம். சங்கீதத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதம் 24, தாவீதின் சங்கீதம். பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதிலுள்ள குடிகளும் கர்த்தருடையது. யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் இரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான். வாசல்களே, உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா பிரவேசிப்பார். வாசல்களே, உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனையின் கர்த்தரானவர், அவரே மகிமையின் ராஜா. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவட்டும். 10ஆம் வசனத்தை மீண்டும் நம்ம எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தரானவர், அவரே மகிமையின் ராஜா. அல்லேலூயா. யார் இந்த மகிமையின் ராஜா? மகிமைக்கு தகுதியானவர், கணத்துக்கு தகுதியானவர், மகிமையான காரியங்களை செய்யக்கூடியவர். அவர் அந்த மகிமையின் ராஜா என்றால் அவர்தான் சேனைகளின் கர்த்தரானவர், அவரே மகிமையின் ராஜா. எல்லா கணம், எல்லா துதி, எல்லா மகிமையும் ராஜா இயேசுவுக்கு மட்டும்தான். கையை உயர்த்தி ஆமென் சொல்ல போறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த மகிமையின் ராஜாவை நாம் சில நிமிஷங்கள் ஆண்டவர் ஆராதனை செய்ய போகிறோம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த மகிமையின் ராஜாவாகிய உம்மை, உமது பிள்ளையாகிய நாங்கள் எல்லாரும் உம்முடைய சமூகத்திலே வந்து உம்மை ஆராதிக்கும்படியாக நாங்கள் இருக்கிற இடங்களிலே இதை பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே பரிசுத்த ஆவியானவரின் மத்தியிலே உலாவும்படியாக, அசைவாடும்படியாக, நன்மை செய்யும்படியாக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. என் மகிமையின் ராஜா, மகிமையின் ராஜா, மகிமையின் ராஜா. யார் இந்த மகிமையின் ராஜா? அவரே சேனைகளின் கர்த்தரானவர். ஹல்லேலூயா. எல்லா கையில உயர்த்தி செல்ல விடுங்கள். அந்த மகிமையின் ராஜாவை சோதனம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. இயேசுவே மகிமையின் ராஜா, இயேசுவே மகிமையின் ராஜா, இயேசுவே மகிமையின் ராஜா. ஹல்லேலூயா. இயேசுவே உம்மை துதிக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை, 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 மகிமை.
1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூர்கிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகஞ்சரி மேல் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய ரட்சிப்பினால் சந்தோஷப்படுகிறேன். கர்மான தேவ பிள்ளைகளே, அன்னாள் பல வருஷங்கள் அவர்கள் நினைத்த காரியம் நடக்கவில்லை என்று சொல்லி சோர்ந்து போய் ஆலயத்துக்கு வரும்பொழுதெல்லாம் அழுது கொண்டிருக்கும் பொழுது ஒரு நாளிலே தேவனுடைய வார்த்தை அங்க வந்தது. அவருடைய ஜெபத்துக்கு பதில் கிடைத்தது. அற்புதமான ஒரு ஆண் பிள்ளையை பெற்றெடுக்கும்படியாக கர்த்தர் உதவி செய்த அந்த அண்ணா சொல்றான், என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூர்கிறது. தேவ பிள்ளையே, ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்க வாழ்க்கையிலே ஆண்டவர் உங்க ஜெபங்களை கேட்டு பதில் கொடுக்கும் பொழுது நிச்சயமாகவே உங்க வாழ்க்கையிலே ஆண்டவர் ஒரு பெரிய வெற்றியை, ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்க அவரால் கூடும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. இயேசுவே, கர்த்தருக்குள் என் ஆத்துமா சந்தோஷப்படுகிறது, களி கூறுகிறது, மகிழ்ச்சி அடைகிறது, ஆண்டவரை நோக்கி பார்க்கிறது. இந்த காலையிலே என் கண்மான தேவ பிள்ளைகளே, எல்லாரும் ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. இயேசுவே, ஹல்லேலூயா. ஜீசஸ், என் ஆத்துமா கர்த்தருக்குள் களி கூறுது, என் உதடோ தேவனை போற்றுகிறது. என் ஆத்துமா கர்த்தரை போல வேறொரு பரிசுத்தர் இல்லை, கர்த்தரை போல வேறொரு தேவன் இல்லை, கர்த்தரை போல வேறொரு ரட்சகர் இல்லை. அன்பான தேவ பிள்ளையே, காலையிலே உங்க ஆத்துமா உங்க அந்த தேவனுடைய அந்த அபிஷேகத்தை நிரம்பி ஆண்டவர் துதித்து பாடி கர்த்தரை துதிக்க போறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என் ஆத்துமா கர்த்தருக்குள் களி கூறுது, என் உதடோ மீட்பரை போற்றுகிறது. என் ஆத்துமா கர்த்தருக்குள் களி கூறுது, என் உதடோ மீட்பரை போற்றுகிறது. என் ஆத்துமா கர்த்தரை போல பரிசுத்த ஒருவரும் இல்லையே, எனது தேவனை போல உயர்ந்த கண்மலையும் இல்லையே. கர்த்தரை போல பரிசுத்தர் ஒருவரும் இல்லையே, கர்த்தரை போல பரிசுத்தர் ஒருவரும் இல்லையே. எனது தேவனை போல் உயர்ந்த கண்மலையும் இல்லை, எனது தேவனை போல் உயர்ந்த கண்மலையும் இல்லை இல்லையே. அவரை எனது கோட்டையும் துருகமும், அவரை எனது நம்பின துருகம், அவரை எனது ஜீவனும் பலனும், அவரை எனது கோட்டையும் துருகம். என் ஆத்துமா கர்த்தருக்குள் களி கூறுது, என் உதடோ
போற்றுகிறது. என் ஆத்துமா கர்த்தருக்குள் களி கூறுது. என் உதடோ தேவனை போற்றுகிறது. என் ஆத்துமா. என் கால்கள் தொய்யும் பொழுது நோக்கி கூப்பிடுவேன். எனது கால்கள் தொய்யும் போது நோக்கி கூப்பிடுவே. எனது கால்கள் தொய்யும் போது நோக்கி கூப்பிடுவே. எனக்கு எட்டாத உயர்ந்த கண்மலையில் கொண்டு போய் விட்டு விடுவான். எனக்கு எட்டாத உயர்ந்த கண்மலையில் கொண்டு போய் விட்டு விடுவான். அவரை எனது சாரோனின் ரோஜா, அவரை எனது லிலியின் புஷ்பம், அவரை எனது சாரோன் ரோஜா, அவரை எனது லிலியின் புஷ்பம். என் ஆத்துமா கர்த்தருக்குள் களி கூறுது. என் உதடோ தேவனை போற்றுகிறது. என் ஆத்துமா கர்த்தருக்குள் களி கூறுது. என் உதடோ போற்றுகிறது. என் ஆத்துமா. கர்த்தரை போல ரட்சகர் ஒருவரும் இல்லை. எனது தேவனை போல உயர்ந்த அடைக்கலம் எங்கும் இல்லை. அவரை எனது மீட்பரும் பலனும், அவரை எனது நம்பின துருகம். கர்த்தரை போல ரட்சகர் ஒருவர் இல்லை இல்லையே. கர்த்தரை போல ரட்சகர் ஒருவர் இல்லை இல்லையே. எனது தேவனை போல் உயர்ந்த அடைக்கலம் எங்கும் இல்லை இல்லையே. எனது தேவனை போல் உயர்ந்த அடைக்கலம் இல்லை இல்லையே. அவரை எனது மீட்பரும் நேசமும், அவரை எனது நம்பின துருகம், அவரை எனது மீட்பரும் நேசரும், அவரை எனது நம்பின துருகம். என் ஆத்துமா கர்த்தருக்குள் களி கூறுது. என் உதடோ மீட்பரை போற்றுகிறது. என் ஆத்துமா கர்த்தருக்குள் களி கூறுது. என் உதடோ மீட்பரை போற்றுகிறது. என் ஆத்துமா. சொல்ல போற கர்த்தரை போல பரிசுத்த ஒருவரும் இல்லை. சொல்லுங்க, நான் பரிசுத்தர். சேருங்கள், கர்த்தர் பரிசுத்தர், 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 பரிசுத்தர். அங்காளத்தில் கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். கர்த்தரை போல பரிசுத்தர் ஒருவர் இல்லை இல்லையே. கர்த்தரை போல பரிசுத்தர் ஒருவர் இல்லை இல்லையே. எனது தேவனை போல் உயர்ந்த கண்மலையும் இல்லை இல்லை இல்லையே.
உயர்ந்த இல்லை இல்லை அவரை எனது இவனும் பலனும் அவரை எனது கோட்டையும் புரிதம் அவரை எனது ஜீவனும் பலனும் அவரை எனது கோட்டையும் புரிதம் என் ஆத்துமா கர்த்தருக்குள் களி கூறுது என் உதடோ தேவனை போற்றுகிறது என் ஆத்துமா கர்த்தருக்குள் களி கூறுது என் உதடோ தேவனை போற்றுகிறது என் ஆத்துமா கர்த்தருக்குள் களி கூறுது என் உதடோ தேவனை போற்றுகிறது என் ஆத்துமா கர்த்தருக்குள் களி கூறுது என் உதடோ தேவனை போற்றுகிறது என் ஆத்துமா கர்த்தருக்குள் சொல்லுவோம் என் உதடோ தேவனை போற்றுகிறது என் ஆத்துமா கையில உயர்த்தி ஆண்டவரே காலை வேளையிலே இந்த மாசத்துல முதல் நாளிலே எங்கள் ஆத்துமா கர்த்தருக்குள் களி கூறுகிறது தாவீது சொல்கிறது போல என் ஆத்துமாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே நம்ம எப்பொழுதுமே ஆறான முடிவுல சொல்லுவோம் இத ஆனா உண்மையாகவே என்னன்னா என் ஆத்துமா நீ கர்த்தரையே துதித்துக் கொண்டிரு மகிமைப்படுத்து அவரையே உயர்த்து அவரையே நம்பு ஹல்லேலூயா ஹல்லேலூயா இயேசுவே உயர்த்தி கடந்த மாதமெல்லாம் ஆண்டவர் நம்மை ஒவ்வொரு நாளும் மிக அற்புதமாய் நடத்தினார் அதிசயமாய் நடத்தினார் ஆண்டவரே என்னுடைய நீதியை வெளிச்சத்தை போலாக்கினார் நியாயத்தை பட்டம் பகல் போலாக்கினார் ஆண்டவரே இசையா காலையில நம்ம நோக்கி பார்க்க ஆண்டவரே கையில உயர்த்தி ஆண்டவரே இயேசுவே உம்மை துதிக்கிறோம் கடந்த வர மாதமெல்லாம் எங்களை நடத்தி காத்தி நாளிலும் எங்களுடைய ஆண்டவரே சோதரம் நாங்கள் உம்மை உயர்த்த வந்திருக்கிறோம் பிரஸ்தாபப்படுத்த வந்திருக்கிறோம் உமக்கு மகிமை ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் நல்லவர் வல்லவர் போதுமானவர் பரிசுத்தமானவர் நீதி உள்ளவர் அற்புதமானவர் யெகோவா ஷாலோம் யெகோவா ஷம்மா யெகோவா நிசி எல் ஷடாய் உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஹல்லேலூயாவே சொல்லுவோம் உயர்த்தி இயேசையா 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 என் நீதி நீர்தானையா யெகோவா சிக்கேனோ நீர்தானையா எங்கள் நீதி தெய்வம் நீர்தானையா சொல்லுமா யெகோவா சிக்கேனோ நீர்தானையா எங்கள் நீதி தெய்வம் நீர்தானையா என் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவி என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவி சொல்லுவோமா உமக்காய் காத்திருப்பே உம்மையே பற்றி கொள்ளுவே வார்த்தையில் நிலைத்திருப்பே
சமூகத்தில் அகமகிழ். கையில உயர்த்தி சொல்லுவோம் எல்லாரும். ஏசையா சொல்லுங்க. ஏசையா என்ன சொல்ல? ஏசையா என் நீதி நீங்க ஆண்டவரே. ஏசையா 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 யெகோவா சிக்கேனோ நீர்தானையா எங்கள் நீதி தெய்வம். ஓ இயேசுவே உரபரத ஷகரபரபர கபரப யெகோவா சிக்கேனோ எங்கள் நீதி தெய்வமே. நீதி வெளிச்சத்தை போலாக்குகிறவரே. நீதி மேல் வசந்தாக உள்ளவர்கள் பாக்கியவான்கள். உரபரத ஷகரபரப ஏசையா 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 என் நீதி நீதானையா. ஏசையா ஏசையா என் நீதி நீதானையா. யெகோவா சிக்கேனோ நீதானையா எங்கள் நீதி தெய்வம் நீதானையா. யெகோவா சிக்கேனோ எங்கள் நீதி தெய்வம் நீதானையா. இந்நீதியை வெளிச்சத்தை போலாக்குவி என் நியாயத்தை பட்ட பகல் போலாக்குவி. இந்நீதியை வெளிச்சத்தை போலாக்குவி போலாக்குவி. துன்மார்க்கரின் செல்வத்திரட்சியை பார்க்கிலும் நீதிமான் என்னுடைய கொஞ்சம் நல்லது. நீதிமான் கொஞ்சம் நல்லது. நிரந்தர சுதந்திரம் இது என் கர்த்தர் எனக்கு நீர் தந்தது. நித்தம் பெருகும் கிருபை கொண்டது. என் கர்த்தர் எனக்கு நீர் தந்தது. நிரந்தர சுகம் நிரந்தர. என் கர்த்தர் எனக்கு நீர் தந்தது ஆண்டவரே. நித்தம் பெருகும் கிருபை கொண்டது. ஏசையா 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 ஓ ஏசையா 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 நீதானையா எங்கள் நீதி தெய்வம் நீதானையா. யெகோவா சிக்கேனோ நீதானையா எங்கள் நீதி தெய்வம் நீதானையா. யெகோவா சிக்கேனோ நீதானையா வரத ஷகரபரப யெகோவா சிக்கேனோ நீதானையா எங்கள் நீதி தெய்வம் நீதானையா. ஹல்லேலூயா. எல்லா கையில உயர்த்தி சொல்லப்போம். யெகோவா சிக்கேனோ நீதானையா எங்கள் நீதி தெய்வம்
வாசிக்கணும், வாசிக்கணும். நீதானையா எங்கள் நீதி தெய்வம். எங்கள் நீதி தெய்வமே, உம்மை ஆராதிக்கிறோம். நீதியின் தேவனே, உண்மையின் தேவனே, மகிமையின் தேவனே, லோடு சேர்ந்து உம்மை ஆராதித்துக் கொண்டிருக்கிற, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. உங்க வாழ்க்கையிலே நீதி நடப்பதா, உண்மைகள் நடப்பதா, வாழ்க்கையிலே நீதியின் தேவன் நீதியை கிருபை செய்வீரா. கர்த்தர் பெரிய காரியம் செய்யும். இயேசுவுக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்க நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் தயவு செய்து அமர்ந்து கொள்வோம். ஆண்டவருடைய நாமம் இந்த காலையிலே மகிமைப்படட்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினாலே உங்களை மீண்டுமாக நாங்கள் இந்த காலை வேளையிலே வாழ்த்துகிறோம். இந்த மாதத்தினுடைய முதல் ஆராதனையிலே, ஞாயிறு ஆராதனையிலே கலந்து கொள்ளும்படி கர்த்தர் நமக்கு கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக, கிருபைக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல போறோம். கர்த்தர் உண்மையாகவே கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கடந்த மாதம் எல்லாம் தேவன் நடத்தினார். இந்த புதிய மாதத்திலேயும் முதல் ஞாயிற்றுக்கிழமை அவருடைய சமூகத்திலே நாம் ஆராதிக்கும்படி, அவரை நோக்கி பார்க்கும்படி நீங்கள் இருக்கிற இடங்களிலே இதை கேட்டுக்கொண்டு பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் எங்களோடு சேர்ந்து தேவ நாமத்தை உயர்த்தும்படியாக நன்றியோடு நாங்கள் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சீக்கிரத்திலே இந்த லாக்டவுன் ஊழலாம் முடிந்து மீண்டுமாக எல்லாரும் ஆராதிக்கக்கூடிய நாள் மிக விரைவில் இருக்கிறது. மத்திய அரசும் ஆலயம் திறக்கலாம் என்று சொல்லி அறிவித்திருக்கிறது. நான் நம்முடைய ஒவ்வொரு மற்ற மாநில அரசுகள் சீக்கிரத்திலே அவைகளை அறிவிப்பார் என்று நான் நம்புகிறேன். விடுதலையோடு ஆண்டவரை ஆராதிப்பதற்கு நமக்கு தேவன் ஒரு வாய்ப்பை கொடுப்பாராக. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலையிலே ஒரு சில வசனங்களை நாம் தியானம் பண்ண போறோம், வாசிக்க போறோம், கேட்க போறோம். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் கடந்த வாரங்களிலே, கடந்த வாரம் பரிசுத்த ஆவியை குறித்து நாம் கேட்டோம். அது பெந்தேகோஸ்தே டே என்பதாக கடந்த வாரம் நாம் அதை பார்த்தோம். அதுக்கு முன்னதாக மத்திய சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்திலிருந்து 1ஆம் வசனத்தில் சில வசனங்களை நாம் பார்த்து வருகிறோம். கடந்த முந்தின வாரங்களிலே நாம் பார்த்தோம். அதிலே மத்திய சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 1, 2, 3 மற்றும் 4, 5 கூட நாம் இதற்கு முன்பதாக பார்த்திருக்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் தொடர்ச்சியாக மத்திய சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் சற்று தியானிக்க போறோம். இருக்கிற சில நிமிஷங்கள், சில நேரங்கள் தான் நமக்கு இருக்கிறது. இருக்கிற நேரங்களிலே நாம் சில வார்த்தைகளை நாம் பார்ப்போம். நம்முடைய சபைகளிலே நாம் நேரம் கிடைக்கும் பொழுது நாம் அதிகமாக நாம் அதை பார்க்கலாம். ஆனால் இன்றைக்கு இருக்கிற நேரங்களிலே நாம் சுருக்கமாக சில காரியங்களை பார்த்து நாம் தேவனுக்கு மகிமை செலுத்த போறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். மத்திய சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமாக. நீதியின் மேல் பசித்தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள்
திருப்தி அடைவார்கள். மீண்டும் ஒரு வாசிக்கலாமா? நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். இன்றைக்கு மனுஷனுடைய வாழ்க்கையில எவ்வளவு இருந்தாலும் ஒரு திருப்தி என்கிற நிலைமை இல்லை, போதும் என்கிற மனது இல்லை. சம்பாதித்துக் கொண்டிருக்க அதிகமா பணங்களை சேர்த்து கொண்டு சம்பாதித்துக் கொண்டு பங்களா மேல பங்களா, மாடி மேல மாடி, கார் மேல கார், இப்படி பல விஷயங்களை வாங்கி கொடுத்தான் இருக்கிறார்கள். போதும் என்கிற அந்த திருப்தி இல்லை. என்ன வந்தாலும் இது போதுங்க, ஒன்னே ஒண்ணு மட்டும்தான் போதும்னு சொல்லுவோம். ஒன்னே ஒண்ணு மட்டும்தான் போதும் சொல்லுவோம். அந்த நேரத்துல அது என்ன தெரியுமா? நம்ம உணவு, சாப்பாடு. போதும் அப்படின்னு சொல்ற ஒரே வார்த்தை இருக்குமானா அது நம்ம சாப்பிடும் பொழுது அந்த நேரத்துல, காலை சாப்பாடுன்னா காலை டிஃபன் வச்சுக்கலாம், சாப்பிடாத ஒண்ணு. காலையில போதும், சாப்பிட்டோம், ஃபுல்லாக வயிறு ஃபுல்லாயிடும், சாப்பிட முடியாது, போதும் அப்படின்னு சொல்லிடுவோம். திரும்ப அப்ப முடிஞ்சிடும், திரும்ப மதியானம் போதும், அப்ப நிப்பாட்டுறாது, திரும்ப மதிய சாப்பாடு, அப்போ போதும் இதான் நிமிட்டு சொல்லிடுவோம். பிறகு இரவு சாப்பாடு. எப்போதெல்லாம் நாம் சாப்பிடுகிறோமோ அப்பொழுது நமக்கு இருக்கக்கூடிய ஒரு நிலை என்னன்னா, போதும் என்கிற வார்த்தை அப்பதான் வருமே தவிர மற்ற எந்த நேரத்திலையும் போதும் என்கிற பணம் போதாது, வேலை போதாது, வீடு போதாது, வண்டி எப்படிங்க, இந்த வண்டி சரியில்லைங்க, வேற வண்டி, கார் எப்படி இருக்குது, இந்த காரு பழைய மாடலுங்க, நியூ மாடலா வாங்கணும், வீடு இது கட்டுறோமாச்சுங்க, இது நிறைய பிரச்சனை இருக்குது, வேற மாதிரி எல்லாம் ஒரு மங்களா வீடு கட்டணும், வேலை வேலை கிடைச்சா கூட என்ன வேலை, இந்த வேலையை விட வேற வேலை கிடைச்சா நல்லா இருக்குமே, இருக்கிற வேலைகள்ல கூட திருப்தி என்ன பண்ண நமக்கு இருக்காது. அரசாங்க உத்தியோகம் கூட, இந்த அரசாங்க உத்தியோகம் அந்த 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 போஸ்டிங் நல்லா இருக்குமே, இந்த எந்த இருக்கிற இடத்த ஒரு திருப்தி அடைவது, இருக்கிற வேலையிலே, இருக்கிற இடங்களிலே, இருக்கிற நிலைகளிலே, மனித வாழ்க்கையிலே திருப்தி என்பது இருக்காது. திருப்தி வர வேண்டுமானால் வேதம் சொல்லுகிறது, நான் இன்னைக்கு திருப்தியை பத்தி பேச போகிறது இல்ல, பார்க்க போறது இல்ல, நீதியை பத்தி தான் பேச போகிறோம். ஆனா திருப்தி வர வேண்டுமானால் ஆண்டவர் இயேசுவை ஒரு மனிதன் சார்ந்து கொள்ளும் பொழுது, ஆண்டவர் இயேசுவை நீதியா இருக்கிற அவர் மேல் பசித்தாகம், பசித்தாகம் என்றால் என்ன, ஒரு ஆவல். பைபிள் சொல்கிறது, மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துமா வாஞ்சித்து கதறுகிறது. ஒரு தாகம் அப்படின்னு என்னன்னா, ஒரு உதாரணமா பாலைவனங்களிலே இல்ல காடுகள் இருக்கிற மான்கள் அல்லது மிருகங்கள், பறவைகள், தண்ணி அதிகமா எல்லா இடத்துல இருக்க வாய்ப்பு இருக்காது. தண்ணியை தேடி இந்த மிருகங்கள், மான் பண்ணும், பறவைகள்லாம் தண்ணியை தேடி போகும். தண்ணியை பார்த்த உடனே அதுக்கு ஒரே சந்தோஷம் கிடைக்கும், அவ்வளவு தாகம், தண்ணியை குடிக்கும். நம்முடைய வாழ்க்கையில கூட பசி நேரத்துல சாப்பாடு, நம்ம அந்த சாப்பாடு வந்து அந்த ரெடி ஆயிடுச்சுன்னு நமக்கு அப்பதான் என்ன பண்ணும், பசி, அந்த தாகம் வந்த பிறகு அந்த தாகம் என்ன பண்ணும், திருப்தியா இருக்க மாதிரி தெரியும். எப்படி ஒரு பொருள் மீது, ஒரு உணவின் மீது, ஒரு தண்ணீரின் மீது நமக்கு ஒரு தாகம், வெயில்ல பாத்தீங்கன்னா வெயில்ல போய் அங்கேயே வேலை செஞ்சுட்டு களைப்பா வந்தா தண்ணி தாகம் எடுத்துட்டே இருக்கும். தண்ணி குடிச்ச பிறகுதான் ஒரு
நிறைவான மாதிரி இருக்கும், இல்லைன்னா ஏதோ வறட்சி மாதிரியே தெரியும். இப்ப உதாரணமா இவைகள் எல்லாம், அதாவது பசித்தாகும். ஒரு பொருள் மீது, இவைகள் மீது ஒரு தாகம் வரும் பொழுது, வரும் எப்படி வந்து அவைகள் கிடைக்கும் பொழுது நாம் அதை பெற்றுக்கொள்கிறது போல சொல்லப்பட்டிருக்கு. அதை விட மேலானது, நீதியின் மேல் பசித்தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். நீதியின் மேல் பசித்தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அவர்களுக்கு தேவன் சொல்றாரு, அந்த மனித வாழ்க்கையிலே திருப்தி அடைவார்கள், திருப்தியை கொடுப்பேன் என்று தேவன் சொல்லுகிறார். நீதியை குறித்து சில காரியங்களை பார்ப்போம். சங்கீதத்தின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நான் பாடக்கூட அதை பாடினோம். சங்கீத புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 6வது வசனம். என் நீதியை வெளிச்சத்தை போலவும் என் நியாயத்தை பட்ட பகல் போலவும் விளங்க பண்ணுவார். மீண்டும் வாசிக்கலாமா? 37:6. உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்டம் பகல் போலவும் விளங்க பண்ணுவார். ஆண்டவர், நீதியாகிய ஆண்டவர், உங்களுக்கு நீதி கிடைக்காமல் இருக்கலாம். உங்கள் மேல் குற்றங்கள் சுமந்திருக்கலாம். நீங்கள் செய்யாத காரியத்திற்காக, சொல்லாத காரியத்திற்காக வீண் பழி சுமந்திருக்கலாம். ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிறது, உன் நீதியை வெளிச்சத்தை போலாக்குவேன். நீதியானது இருளிலே மறைந்திருக்கலாம். நீதியானது அந்த இருளை போல காணப்படலாம். எத்தனையோ நீதிகள் புரட்டப்பட்டிருக்கலாம். ஆனால் ஒரு நாளிலே அந்த நீதி வெளிச்சத்துக்கு வரும். கையை நாமே சொல்ல போறோம். உங்களுக்கான நீதி, நீதி என்றால் நேர்மை, உண்மை, உண்மைத்துவம், நீதியாயிருப்பது, நேர்மையாயிருப்பது, தேவனுடைய வார்த்தைக்கு பயந்து நடப்பது, நீதி. நம்ம நீதியாய் நடந்து நம்ம குற்றங்கள் வருமானால் ஆண்டவர் அவைகளை வெளிச்சத்திலே கொண்டு வருவார். நீதி மறைக்கப்பட்டது போல தெரியும், நீதி இருளை போல தெரியும். ஆனா நீதி வெளிச்சத்துக்கு வரும். கையை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நிச்சயமா தேவ பிள்ளைகளே, நீதி, உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்டம் பகல் போலவும் விளங்க பண்ணுவார். அவர் நியாயத்தை செய்கிற ஆண்டவர். நீங்க நினைக்கலாம், பொல்லாத உலகங்க அது, நியாயம் கிடையாது, நேர்மை கிடையாது. நியாயம் என்பது எப்போ எடுப்பட்டு போச்சு? தேவ பிள்ளையே, நிச்சயமாய் ஆண்டவர் அவர் நீதி செய்வார். கையை தாமே சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் நீதி செய்யக்கூடிய தேவனாக இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சங்கீதத்தின் புஸ்தகம் 45ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிங்கள். 45:7 வசனம். நீ நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர். ஆதலால் தேவனே, உம்முடைய தேவன் உம்முடைய தோழை பார்க்கிலும் என்னை ஆனந்த தைலத்தினால் அபிஷேகம் பண்ணினார். நீ நீதியை விரும்பி அக்கிரமத்தை வெறுக்கிறீர். ஆண்டவர் நீதியை விரும்புகிறார். அல்லேலூயா. ஓ, நினைக்கலாம், நம்ம இருக்கிற சூழ்நிலையில, இருக்கிற உலகத்துல நம்ம நீதியை நடக்க முடியாது. கேள்விப்பட்டிருக்க நீதியை நடந்த அதிகாரிகளை மாற்றப்பட்டிருக்கிறாங்க. நீதியை நடந்த தலைவர்கள்
அவங்க புறக்கணிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆனாலும் நீதியாய் நடந்த அந்த மக்களுடைய பெயர் இன்று வரைக்கும் நிற்கிறது. கைய வேண்டி ஆமே சொல்லுங்க. குறிப்பாக பட்டணத்தில் ஒரு அதிகாரி நீதியாய் நடந்து அவர்கள் குற்றம் வருமானால் அரசு தலைவனால் மாத்தலாம், மற்றவங்களை மாறலாம். ஆனா ஜனங்க சொல்லுவாங்க, இந்த மனுஷன் நீதியாய் இருந்தார், இந்த அதிகாரி நீதியாய் இருந்தார், இந்த அதிகாரி லஞ்சம் வாங்கவில்லை, இந்த அதிகாரி முகத்தாட்சியை பார்க்கவில்லை, இவர் நீதியாய் இருந்தார் சொல்லி ஜனங்க சொல்லுவாங்க, மக்கள் சொல்லுவாங்க. அதை விட மேலாக தெய்வம் பார்த்து கொண்டிருக்கிறார். கையெழுத்து ஆமே சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப நம்ம இன்னைக்கு பார்த்து கொண்டிருக்கிற காரியங்கள் மத்திய சுவிசேஷம், அதுல இருந்து மத்திய சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் பார்த்துட்டு இருக்கோம். நீதி மேல் பசித்தாக உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். உங்க வாழ்க்கையில திருப்தி வேண்டுமானால் நீங்க நீதியா இருப்பீங்கன்னு சொன்னா, நீதியா நடப்பீங்கன்னு சொன்னா, உண்மையா இருப்பீங்கன்னு சொன்னா, நேர்மையா இருப்பீங்கன்னு சொன்னா, ஆனா உலக வேண்டுமானால் அதை புறக்கணிக்கலாம். ஆனா ஆண்டவர் நிச்சயமாகவே உங்களுக்கு பலனை, பதிலை, வெற்றியை கொடுப்பார். கையை தட்டி கதை சோதரம் பண்ணுவோம். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிற சில நீதி நமக்கு, வேதம் நமக்கு எப்படி நீதியை குறித்து சொல்லுகிறது என்று சொல்லி சில காரியங்களை பார்க்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நாம நீதி, வேதம் நீதியை குறித்து நமக்கு என்ன சொல்லுகிறது என்று சில காரியங்களை பார்க்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், திருப்படியே அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவனுக்கு நீதியாக எண்ணினார். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். தேவ பிள்ளையே, அநேக நீதி என்பதற்கு நிறைய காரியங்கள் உண்டு. ஆனால் சில காரியங்கள், வேதத்திலே பார்க்கிற காரியங்கள், நீ ஆண்டவரை விசுவாசிக்கிறதே ஒரு நீதியா இருக்கிறது. கையை தட்டி ஆமே சொல்லுங்க. ஆண்டவரை நம்புகிறது, ஆண்டவரை விசுவாசிக்கிறதே ஒரு நீதி. அல்லேலூயா. ஆண்டவரை நீங்க விசுவாசிச்சீங்கன்னு சொன்னா அது ஒரு நீதியா இருக்கு. காரணம் என்ன? விசுவாசிக்கிறவன் பதறான். விசுவாசிக்கிறவனால் எல்லாம் கூடும். விசுவாசத்திற்கு போராட்டங்கள் உண்டு, நீதிக்கு போராட்டங்கள் உண்டு. ஆனால் நீதி வெல்லும், விசுவாசம் வெல்லும். கையை உயர்த்தி ஆமே சொல்லுங்க. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், நம்பினான். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில அவன் ஒவ்வொரு காரியத்துக்கும் ஆண்டவரை நம்பினான். ஆண்டவர் அழைக்கிறார், ஆபிரகாமே நீ வா, உன் இனத்தை விட்டு, உன் தேசத்தை விட்டு நீ வா, வெளியே வெளியே வான்னு சொல்றாரு. மொத்தம் வெளியே வந்துடு. ஆபிரகாம் அதற்கு முன்பு வெவ்வேறு வேலைகளிலே காணப்பட்டிருந்தான். குடும்பங்கள் வெவ்வேறு வேலை காணப்பட்டிருந்தது, வெவ்வேறு காரியத்திலே செய்து கொண்டிருந்தது. ஆனால் தேவன் அதை அருவருத்து வா வெளியே. ஆபிரகாம் அவன் தேவனை நம்பினான், தேவனை விசுவாசித்தான், நீதியாகிய ஆண்டவரை நம்பினான். அந்த நம்பிக்கை ஒருபோது கெட்டு போகவில்லை, வீண் போகவில்லை. அந்த நம்பிக்கையின்படியே ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வேண்டியவைகள் எல்லாம் கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதித்தார். கையை உயர்த்தி ஆமே சொல்லுங்க. அப்ப என்ன, அதற்கு முன்பாக சம்பவித்த காரியங்கள் என்ன? தவறான காரியங்கள், அருவருப்பான காரியங்கள். குடும்பம் அதற்கு முன்பாக என்ன? தேவன் அருவருக்கிற காரியங்களை செய்து கொண்டிருந்தாங்க. ஆனா என்றைக்கு நீதியாகிய ஆண்டவர் நம்பினானோ, கர்த்தர் அழைத்தாரோ, தேவன் சொல்றாரு, ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். அப்ப ஆண்டவரை நீங்க விசுவாசிப்பதே தேவனுடைய நீதியா இருக்கிறது. கையை தட்டி ஒரு ஆமே சொல்லுங்க. கர்த்தரை மகிமைப்படுத்துவோம்.
நீங்கள் விசுவாசிப்பதே ஒரு நீதி. காரணம் என்னன்னா, நீங்க தேவனை விசுவாசித்து காணப்படும் பொழுது நம்முடைய பாதை சரியான பாதையா இருக்கும். சொல்லப்பட்டிருக்கு, நீதிமானுடைய அவன் பாதை என்னதான்? ராஜபாதை. அல்லேலூயா. நீதிமான் அவன் சிங்கத்தை போல தைரியமா இருப்பான். நீங்க நாம நீதிமானா இருப்பான்னு சொன்னா, குற்றம் வருமானால் சிங்கத்தை போல ஒரு சொல்லப்பட்டிருக்கு, அவன் சிங்கத்தை போல தைரியமா இருப்பான். ரொம்ப அழகான வசனம். நீதிமான் அவன் எப்படின்னா, அவன் சிங்கத்தை போல அவன் தைரியமா இருப்பான். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அப்போ அந்த நீதிமானாய் நீங்கள் நான் இருக்கும் பொழுது சிங்கம் ஒருபொழுதும் பின்னடையாது. சிங்கம் முன்னேறி செல்லும். அது காட்டுக்கு ராஜா. அதை மேற்கொள்வது என்பது ஒரு சாதாரண காரியம் அல்ல. ஆனால் சொல்லப்பட்டிருக்கு, நீதிமானாகிய நீங்க நானும் தேவனுக்குள்ளே காணப்படும் பொழுது சிங்கத்தை போல ஒருபோதும் பின்னோக்காமல் முன்னேறி செல்லக்கூடிய ஒரு தைரியத்தை, ஒரு நம்பிக்கையை நமக்கு ஆண்டவர் கொடுப்பாராக. கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. நீதிமான் அவன் சிங்கத்தை போல இருப்பான். கர்மன தேவனுடைய பிள்ளையே, ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். நீ விசுவாசித்தீங்கன்னு சொன்னா, நம்பினீங்கன்னு சொன்னா, அதுவே தேவனுடைய நீதியா இருக்கிறது. ஆண்டவரை நம்பின அவனை கர்த்தர் கைவிடவில்லை. கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அவனை விசுவாசத்தின்படியாக அற்புதமான பிள்ளை பெற்றெடுக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்தார். இந்த ஆபிரகாம் வெள்ளி பொன்னுடைய சீமானாய் மாறினான். இந்த ஆபிரகாம் சந்ததி தான் இன்னைக்கு நாம இருக்கிறோம். இந்த ஆபிரகாம் சந்ததி தான் தாவீது, இயேசு கிறிஸ்து, அப்படி போயிட்டே இருக்கலாம். இந்த சந்ததியாக ஆபிரகாமுடைய மக்களாக, விசுவாச சந்ததிகளாக கர்த்தர் மாற்றியிருக்கிறார். கையை வைத்து ஆமென் சொல்லுங்க. முதலாவதாக, தேவனை விசுவாசிப்பதே ஒரு நீதியா இருக்கிறது. மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இப்ப திரும்பி படிங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். என் கண்மான தேவ பிள்ளையே, முதலாவது பார்த்த நீதி என்பது ஆண்டவரை விசுவாசிப்பதே ஒரு நீதியா இருக்கிறது. இரண்டாவதாக நாம் பார்க்கிறோம், தேவ ராஜ்யத்தை தேடுவது. தேவ ராஜ்யத்தை தேடுவது. தேவ ராஜ்யத்தை தேடுவது. தேவ ராஜ்யம் என்றால் என்ன? தேவ ராஜ்யம் எங்க போய் தேடுறதுங்க? இஸ்ரவேலுக்கு போறதா? அல்லது வேற எங்கேயாவது தேவராஜ்யம் தேடுறதுக்கு வேற எங்கேயாவது போகணுமா? தேவராஜ்யம் தேடுறதுக்கு மற்ற ஊர்களுக்கு போகணுமா? தேவராஜ்யம் எங்க இருக்குது? இயேசு பிறந்த ஊர்ல பெத்லகேம் தேவராஜ்யம் அங்க போய் பார்க்கலாமா? அங்க போய் தேவராஜ்யம் இருக்குமா? இல்லைங்க. நீங்க இருக்கிற இடத்துல, உங்க உள்ளத்துல தேவ ராஜ்யம் இருக்கிறது. கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. தேவ ராஜ்யம் அங்க இருக்கு இங்க இருக்கு என்று அல்ல, தேவ ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறது. என்றைக்கு ஆண்டவரை நம்பி விசுவாசித்து அவருடைய பிள்ளையாய் நாம் மாறி இருக்கிறோமோ, அன்றைக்கே தேவ ராஜ்யம் உங்களுக்குள் வந்திருக்கிறது. தேவ ராஜ்யம் எனக்குள் வந்திருக்கிறது. பெத்லகேமில் பிறந்த அந்த தேவ ராஜ்யம், அந்த இயேசு கிறிஸ்து இன்று நமக்குள்ளே பிறந்திருக்கிறார். நாம் அவருடைய பிள்ளையாய் ஞானஸ்தானத்தின் மூலமாக நாம் பிறந்திருக்கிறோம். அல்லேலூயா.
கர்மன தேவ பிள்ளையே, முதலாவது தேவ ராஜ்யத்தை தேடுங்கள். தேவ ராஜ்யம். தேவ ராஜ்யம் என்னால் என்ன? ஆண்டவருடைய அந்த நமக்குள்ளே அவரை ஆராதிப்பது, நமக்குள் இருக்கிற ஆண்டவரை செயல்படுத்துவது, அவருடைய சொன்ன பாதைகளை நடப்பது, ஜெபம் பண்ணுவது, ஆராதிப்பது. தேவ ராஜ்யம், தேவனுடைய ஆளுகை. ஒரு ராஜ்யம் என்றால் அதுக்கு ஒரு அரசு உண்டு, அதுக்கு ஒரு தலைவர் உண்டு, அதற்கு ஒரு அதிகாரி உண்டு, அதற்கு ஒரு ராஜா உண்டு. அந்த அரசாங்கத்திற்கு கீழாகத்தான் அதற்கு ஒரு பிரதமர் உண்டு, ஒரு முதலமைச்சர் உண்டு, அதற்கு மந்திரிகள் உண்டு, அதற்கு மற்ற மக்கள் உண்டு. அந்த அரசுக்கு அந்த மேலே உள்ள அந்த அரசாங்க தலைவர்களுக்கு கீழாகத்தான் எல்லாமே இருக்கும். அப்ப அந்த அரசு என்ன சொல்லுகிறதோ அதைத்தான் ஜனங்கள் செயல்படுத்துவார்கள். அல்லேலூயா. நம்முடைய மதிப்புக்குரிய மாண்புமிகு பாரத பிரதமர் எதை அறிவிக்கிறாரோ அதைத்தான் மற்ற இந்தியா முழுவதிலும் உள்ள எல்லா மாநில முதலமைச்சர் செயல்படுத்துவாங்க. இந்த முதலமைச்சர் என்ன சொல்கிறாரோ அதைத்தான் அமைச்சர் செயல்படுத்துவாங்க. அமைச்சர் என்ன சொல்றாங்களோ அதைத்தான் அதிகாரி செயல்படுத்துவாங்க. அதிகாரி என்ன சொல்றாங்க அதான் மக்கள் செயல்படுத்துவாங்க. அப்ப என்ன? தேவன் அவர் ராஜ்யம் எப்படி ஒரு நம்முடைய மதிப்புக்குரிய பாரத பிரதமர் சொல்லக்கூடிய அந்த கட்டளைகளுக்கு தேசமே அடங்கி இருப்பது போல ஒரே நாள் லாக்டவுன் அப்படின்னு சொன்ன இன்று வரைக்கும் என்ன பண்ணுது? தேசங்கள் அந்த நிலைமை நீடித்துக் கொண்டிருக்கிறது. காரணம் என்ன? ஒரே வார்த்தை. அப்போ ஒரே அந்த தலைவருடைய அந்த ஒரு வார்த்தையிலே தேசமே கட்டுப்பாட்டோடு வருகிறது. ஒரே நாளிலே எத்தனை காரியம் பார்க்கலாம், எத்தனை விஷயங்கள் பணம் செல்லாத ஒரே நாளிலே கட்டுப்பாட்டோடு வந்தது. தேசத்தினுடைய பிரதமர் சொல்லுகிற எல்லா காரியங்களும் அது சொன்ன எப்பொழுது சொல்ல அது அப்படி நடக்கும். தேசம் அவருக்குள்ள இருக்கிறது. எப்படி தேச பிரதமர் மாநில முதல்வர்கள் அந்தந்த மாநில முதல்வர்கள் உண்டு. அவர் சொன்ன காரியத்துக்கு அந்த அரசு அந்த மக்கள் கீழ்ப்படிய வேண்டும். அதான் கட்டளை. எல்லாரும் முகக்கவசம் அணிய வேண்டும். எல்லாரும் அந்த சமூக இடைவெளியை நாம் கடைபிடிக்க வேண்டும். எல்லாரும் முன்பு போல நீங்க எல்லா இடத்துக்கு போக முடியாது. காரணம் என்ன? இந்த கொரோனா வைரஸ் பிரச்சனை இருக்குது. அப்ப அரசு ஒரு சட்டத்தை போடுகிறது. அதற்கு மக்கள் கீழ்ப்படிந்து ஆக வேண்டும். அதான் ராஜ்யம். எப்படி ஒரு அந்த அரசு தலைவர் சொல்லுகிற, பிரதமர் சொல்லுகிற, முதல் சொல்லுகிற அந்த ராஜ்யம் தான் இந்த இந்திய அரசு. இதற்கு இந்திய மக்கள் கட்டுப்படுவது போல இங்க சொல்கிறது தேவ ராஜ்யம். தேவனுக்கு ஒரு அரசு இருக்கிறது. அது பரலோக அரசு, பரலோக ராஜா. தேவனுக்கு ஒரு ராஜ்யம் இருக்கிறது. தேவன் சொல்கிற அந்த சட்டங்கள், தேவன் சொல்ற அந்த வார்த்தைகள் இந்த பூமியிலே கடைபிடிக்கப்படுகிறது. தேவ பிள்ளையாக நீங்கள் நானும் தேவ ராஜ்யம். அப்ப தேவ ராஜ்யத்தை தேடுங்க. தேவன் ஒரு ராஜா, அவர் ஒரு ராஜ்யம் வைத்திருக்கிறார். அந்த ராஜ்யத்திலே சட்ட திட்டங்கள் உண்டு. இதான் இந்த பைபிள். கைவடி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தேவனுடைய அவருக்கு ஒரு ராஜ்யம் இருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட அமைச்சர் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ள தான் இருப்பாங்க. ஆனா உலகம் முழுவதிலுமே ஒரே ஒரு ராஜா, சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. உலகம் முழுவதற்குமே ஒரே ஒரு அரசு, ஒரே ஒரு ராஜ்யம், அவரே இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யம். அப்ப இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு ராஜ்யம் இருக்கிறது. அந்த ராஜ்யம் சொல்லக்கூடிய சட்ட திட்டங்கள் தான் அந்த லா, அந்த சட்டம் தான் இந்த பைபிள். ஒரு நீதிபதிக்கு ஒரு சட்ட திட்டத்திற்குள்ளாக நடப்பாங்க. ஒரு வழக்கறிஞர் சட்ட புத்தகத்தை வைத்து வாதாடுவாங்க. சட்டம் இப்படி சொல்லுகிறது, சட்டம் இப்படி சொல்லுகிறது, இந்த 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 காரியம் இப்படி சொல்லுகிறது, இந்த சட்டம் இந்திய அரசு சட்டத்திட்டம் இப்படி சொல்லுகிறது சொல்லுவாங்க. அதை வைத்து வழக்காடுவாங்க. இந்த சட்ட புத்தகம் சொல்கிறது நீதி. முதலாவது தேவனுடைய நீதியையும், முதலாவது தேவ ராஜ்யத்தையும், ராஜ்யம் என்ன,
அவர் ராஜா. அந்த ராஜா சொல்லுகிற சட்ட திட்டங்களுக்கு, அவர் சொல்லுகிற இந்த வேதம் சொல்ற காரியங்களுக்கு கீழ்ப்பது நடப்பதே தேவ ராஜ்யத்துக்குள் இருக்கிறதுக்கு அடையாளம். கையை விட்டு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தேவன் ராஜ்யத்திற்குள்ள நாம இருக்கிறோம். தேவனுடைய கட்டளை இந்த பைபிள். இந்த கட்டளை நடக்கும் பொழுது தேவ ராஜ்யத்துக்குள்ளாக நாம் இருக்கிறோம். முதலாவது தேவ ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. தேவ பிள்ளைகளே, தேவ ராஜ்யம் என்பது நான் முன்னாடி சொன்னது போல வேற எங்கேயும் இருக்க அலைய தேவ ராஜ்யத்திற்காக அந்த ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறது. அந்த பரிசுத்த ஆவியின் ராஜ்யம், தேவ ராஜ்யம், தேவனுடைய வல்லமை உங்களுக்குள்ளே கிரியை செய்கிறது. அந்த ராஜ்யம் நமக்குள்ளே இருக்கும் பொழுது நம்மை கண்டித்து உணர்த்தும், சரியான பாதை நடத்தும், சரிப்படுத்தும், ஒழுங்குபடுத்தும். அந்த ராஜ்யம் நாம் போக வேண்டிய பாதைகளை அது காண்பிக்கும். முதலாவது தேவ ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அப்போ முதலாவது பார்த்தோம், தேவ ராஜ்யம் என்பது ஆண்டவரை விசுவாசிப்பது. நீதி என்பது இரண்டாவது பார்த்தோம், நீதி என்பது தேவ ராஜ்யத்தை தேடுவது. கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. நாம் இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகள் இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள், கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க தேவ ராஜ்யத்தை நீங்க தேடிக்கொண்டிருக்கிறீங்க. அதனாலதான் இன்னைக்கு ஆண்டவரை ஆராதிக்கிறோம், கர்த்தரை துதிக்கிறோம், பைபிள் வாசிக்கிறோம், ஜெபிக்கிறோம், ஆராதிக்கிறோம், இயேசுவை அறிவிக்கிறோம், இயேசுவை சொல்லுகிறோம். தேவ ராஜ்யத்தை தேடுகிற உங்களுக்கு சொல்ற முதலாவது தேவ ராஜ்யத்தையும் அவர் நீதியையும் தேடுங்கள். தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். தேவ ராஜ்யத்தை, நீதியை தேடும் பொழுது உங்களுக்கு வேண்டிய நன்மைகள், உங்களுக்கு வேண்டிய ஆசீர்வாதங்கள், உங்களுக்கு வேண்டிய சமாதானம், உங்களுக்கு வேண்டிய மகிழ்ச்சி, உங்களுக்கு வேண்டிய ஆரோக்கியம், உங்களுக்கு வேண்டிய விடுதலை, உங்களுக்கு வேண்டிய பாதுகாப்பு, உங்களுக்கு வேண்டிய உணவு, உங்களுக்கு வேண்டிய அத்தனை காரியத்தையும் ஆண்டவர் கொடுப்பார். ஆமென் சொல்லுங்க. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, தேவ ராஜ்யத்தை ஒரு மனுஷன் தேடும் பொழுது தேவன் சொல்றாரு, முதலாவது தேவ ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்க. நான் பார்த்தோம், நீதி மேல் பசித்தாக உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அப்ப அந்த நீதி என்பது என்ன? விசுவாசிப்பது. இரண்டாவதாக தேவ ராஜ்யத்தை தேடுவது. இப்ப தேவ ராஜ்யத்தை நாம் தேடுகிற பொழுது தேவனுடைய நீதியா இருக்கிறது. நிறைய இப்ப முடியுமான்னு தெரியல, பார்க்கலாம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். மூன்றாவதாக ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். மத்தேயு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது என்றார். அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தான். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெறுவதற்கு அவர் போகிறார். யோவான் ஸ்நானகன் இயேசுக்கு முன்னறிவிக்கப்பட்ட அல்லது முன்னடையாளமாக வந்தவன். யோவான் ஸ்நானகன் எல்லாருக்கும் ஞானஸ்நானம் கொடுக்கிறார். எல்லாம் வராங்க. யோவான் ஸ்நானகன் பிரசங்கம் மோசமான பிரசங்கம். மோசமான சொல்ல விட வெட்டுவனு துண்டு சொல்ற பிரசங்கம். இயேசுவாது அமைதியா பேசுவார். இயேசுவாது ரொம்ப அன்பா பேசுவாரு. மனம் உருகினார், மனம் இறங்கினார். பாக்கியவான்களே, அப்படி இயேசு அப்படியே சாந்தமா பேசுவார். யோவான் ஸ்நான பிரசங்கம் எல்லாம் அடித்தடி பிரசங்கம் தான். அல்லேலூயா. விரியன் பாம்பு குட்டிகளே அப்படின்னு எப்படி இருக்கும்? அல்லேலூயா. யாராவது கேட்பாங்களா? விரியன் பாம்பு குட்டிகளே அப்படின்னா, விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோப்பு தப்பித்து உங்களுக்கு வகை காட்டியவன் யார்?
எல்லாம் அலண்டு போய் மிரண்டு போய் ஊழ்ந்து ஞானஸ்நானம் எடுத்து ஓடிட்டே வராங்க எல்லாமே. பையன் தாங்கல அவனுக்கு. அவருடைய பிரசங்கம்னா வித்தியாசமான பிரசங்கம். அல்லேலூயா. ஆனா ஆண்டு இயேசுடைய பிரசங்கம் அப்படியே மாத்தி இருக்குன்னா அவர் கண்டித்து பேசுவார். ஆனா அவர் மனது உருகிடுவார். அழிச்சிட்டுன்னா மனம் உருகிடுவார். அதான் அவருடைய பிரசங்கம். அல்லேலூயா. இப்போ இயேசு அங்க போறாரு. யோவான் ஸ்நானகன் எல்லாரும் ஞானஸ்நானம் கொடுக்கிறார். இயேசு வரும் பொழுது அவருக்கே பயம் வந்து போச்சு. அல்லேலூயா. எல்லாத்தையும் பேசின யோவான் ஸ்நானகன் இயேசு வந்தோடனே அவருடைய எண்ணம் மாறிடுச்சு, செயல் மாறிடுச்சு, அவருடைய பேச்சு மாறி போச்சு. எல்லாத்தையும் ரொம்ப பேசின அந்த யோவான் ஸ்நானகன் இயேசு வரும்பொழுது அவர் மாறி போய், என்ன ஆண்டவரே நீங்க போய் எண்ணிட்டு ஞானஸ்நானம் வரீங்களே, அல்லேலூயா, நான் உங்கள்கிட்ட எடுக்கணும், நான் உங்கள்கிட்ட தான் பெற்றுக்கொள்ளணும், நீங்க வந்திருக்கீங்கன்னு சொல்லி அவரு கேட்கிறார். அப்ப இயேசு சொல்றாரு, இது தேவனுடைய நீதியா இருக்கிறது. இப்ப ஞானஸ்நானம் என்பது தேவனுடைய நீதி. கருமான தேவ பிள்ளைகளே, இப்ப ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் தேவனுடைய நீதியை நிறைவேற்றியிருக்கிறீர்கள். ஒருவேளை இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் இதுவரைக்கும் மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கவில்லை என்றால், கட்டாயமாகவே வேத வசனத்தின் படியாக நீங்கள் மூழ்கி ஞானஸ்நானம் கட்டாயமாக நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். கையை ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. முழு என்பதற்கு பாவத்திற்கு மரித்து சொல்லப்படுகிறது. பாவத்திற்கு மரித்து நீதிக்கு பிழைத்திருப்பது. அப்ப ஞானஸ்நானம் என்பது நீதிக்கு பிழைத்திருப்பது. அப்ப ஞானஸ்நானம் என்பது அது நீதியா இருக்கிறது, தேவனுடைய நீதி. இது மனுஷனுடைய கற்பனையோ மனுஷனுடைய கட்டளையோ, மனுஷன் தேவன இயேசு கிறிஸ்துவே செய்தார். நீதியை நிறைவேற்றினார். மூழ்கி ஞானஸ்தானத்தை பெற்றுக் கொண்டார். அல்லேலூயா. ஸ்நானம் என்றாலே மூழ்குதல். ஸ்நானம் என்றால் என்ன? மூழ்குதல். அதான் அதிலே பாருங்க, ஞானஸ்நானம். ஸ்நானம் என்றால் என்ன? மூழ்குதல், குளித்தல், மூழ்குதல், ஸ்நானம். அப்போ ஞானஸ்நானம். அப்ப ஆண்டவர் ஞானஸ்நானத்தை அவர் பெற்றுக்கொண்டார். அல்லேலூயா. மகாபெரிய இறைவன், அவர்தான் கடவுள், அவர்தான் ராஜா, அவர்தான் பிதா, அவர்தான் குமாரன், அவர்தான் பரிசுத்த ஆவி, திரியோக தேவன். அவரே இந்த நீதி நிறைவேற்றார். அப்படின்னா நீங்கள் நான் ஏமாத்துறோம். கையை ஆமென் சொல்லுங்க. தேவனுடைய நீதியா இருக்கிறது. இன்னும் கேட்கக்கூடாது, கள்ள ஞானஸ்நானம் எடுத்தாரு, அது கேட்கக்கூடாது. அது அதோடைய காரியம் வேற, கள்ளனுடைய காரியம் வேற. அப்படி எடுக்க விரும்பினா எடுத்துக்கலாம் கடைசி நேரத்துல, அது வேற, அது உங்களுடைய விருப்பம். ஆனா நல்லா இருக்கும்போது ஞானஸ்நானத்தை கட்டாயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும். கையோடு ஆமென் சொல்லுங்க. முதலாவது பார்த்தோம், தேவனை விசுவாசிப்பது தேவனுடைய நீதி. தேவ ராஜ்யம் என்றால் அவருடைய கட்டளைகளை அவருக்குள்ளாக நடப்பது, அவருடைய வார்த்தையை கை கொள்வது, அவரை ஏற்றுக்கொள்வது, அவருடைய வார்த்தை கடைபிடித்து அதிலேயே செல்வது. அதான் அந்த கட்டளைக்கு அப்படியே கீழ்ப்படிவது. அதான் தேவனுடைய நீதின்னு பார்த்தோம். மூன்றாவதாக ஞானஸ்நானம் எடுப்பது, ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்வது தேவனுடைய நீதியா இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கரங்களை தட்டி ஒரு ஆமென் சொல்ல போறோம். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். சங்கீதத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்க. சங்கீதம் 15:2 உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன். முதலாவது நீதி என்பது விசுவாசிப்பு தேவனுடைய நீதி. இரண்டாவதாக தேவ ராஜ்யம் நமக்குள்ள இருக்கிற ராஜ்யம், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி நடப்பது நீதியா இருக்கிறது. மூன்றாவது ஞானஸ்நானம் என்பது தேவ நீதியா இருக்கிறது. நான்காவது பார்க்கிறோம், நான்காவதாக சத்தியத்தை பேசுவது. அது படிக்க உத்தமமாய் நடப்பது பார்த்தோம். உண்மை, நீதி என்ன? நீதி, நேர்மை, உண்மை. அல்லேலூயா. அப்ப உத்தமமாய் நடப்பது, உண்மையாக இருப்பது. உண்மையா இருந்தா பிரச்சனை வரலாம், ஆனா அவைகள் இருந்து கர்த்தர் விடுவிப்பார். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் சொல்லப்பட்டிருக்கு. நீதிமான் வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும்.
தேவ பிள்ளைகளே, உத்தமனுக்கு கர்த்தர் துணை. இப்ப நீதிமானுக்கு வரும் துன்பங்கள், உங்க நீதியாகிற துன்பம் வரும், துன்பம் வராது சொல்ல முடியாது. துன்பம் வரும், மாற்றங்கள் வரும், பிரச்சனை வரும், அவமானங்கள் வரும், வரும். அலுவலகத்துல ஒரு சில உண்மையா இருந்தா என்ன இவ்வளவு பாடு தெரியுமா அவங்களுக்கு? அப்போ இவை எல்லாம் அனுபவிச்சு ஆகணும் உண்மையா இருப்போம். அதே சமயத்துல பைபிள் சொல்றது உத்தமனுக்கு கர்த்தர் துணை. அந்த உண்மையா இருக்கிறவனுக்கு துணை யாரு தெரியுமா? கடவுள் துணை. என் கண்மான தேவ பிள்ளைகளே, உண்மையா நீங்க இருந்து பாடு அனுபவிச்சீங்கன்னு சொன்னா கவலைப்படாதீங்க, கவலைப்படாதீங்க. உங்களோட கர்த்தர் இருக்கிறார். யோசிப்பு உண்மையா இருந்தான். அந்த வீட்டுல அந்த அந்த முதலாளி சொன்ன அந்த அவன் என்ன சொன்னானோ அந்த முதலாளி, நிஜமா என்ன சொன்ன அப்படியே செஞ்சான். உண்மையா இருந்தான். யோசிப்புக்கு பாடு வந்துச்சு, சிறைச்சாலைக்கு சென்றான். நினைச்சாங்க உண்மையா இருந்தியா, பாடு பத்தியா, சிறைச்சாலை பத்தியா? ஆனா ஒண்ணு நம்ம பிறகு பார்க்கிறோம், எப்படி உத்தமனு கர்த்தர் துணை என்று பார்த்தோம் இல்லையா? அங்க தேவன் நிரூபிக்கிறாரு. சிறைச்சாலை இருந்த யோசேப்பை கர்த்தர் அந்த தேசத்துக்கு இரண்டாம் பார்வனாக, தலைவனாக, உணவு அமைச்சராக, நிதி அமைச்சராக, சட்ட அமைச்சராக கர்த்தர் மாத்திர. கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவனுக்கு போஸ்ட் மேல போஸ்ட் வந்துகிட்டே இருக்கு. எல்லா அமைச்சரும் அவன் தான். பார்வன் சொல்றான், எப்பா நான் சும்மா பேருக்கு மாத்தா இருக்கிறப்பா, சும்மா ஒரு பதவிக்கு மட்டும் ஆசை எனக்கு, நான் அப்படி இருந்துக்கிறேன். மத்த இடத்து பத்துக்க அவன் தான் பார்வன். சொல்ல போனா பேர் மட்டும் தான் வேற ஆளு. அல்லேலூயா. எல்லாம் யோசிப்பு தான். ஆனா அவன் வாழ்க்கை முன்னாடி என்னது? செய்யாத குற்றத்துக்காக பிரச்சனை, செய்யாத குற்றத்துக்கான சிறைச்சாலை. சிறைச்சாலை நீடிக்கவில்லை, தேவ ராஜ்யம் நீடித்தது. அல்லேலூயா. உத்தமனாய் நடந்தது. அப்புறம் நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை, தேவனுடைய சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியம் என்ன? இயேசு நானே வழியும் சத்தியமா இருக்க, என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். அல்லேலூயா. சத்தியத்தை சத்தியம் உங்களை விடுதலை. இன்னைக்கு அநேக விடுதலையாம இருக்குது. காரணம் என்ன? சத்தியத்தை, சத்தியமாக இயேசுவை சரியாக அறிந்து கொள்ளவில்லை. அல்லேலூயா. அப்ப சத்தியமாகிய இயேசுவை, இந்த சத்தியத்தை, இந்த வார்த்தையை ஒரு மனிதன் சத்தியத்தை அறிந்து கொள்ளும் பொழுது, அறிந்த சத்தியத்தை பேசும்போது சொல்லப்பட்ட மனதார, அல்லேலூயா, ஏதோ கடமைக்காக மனதார சத்தியத்தை பேசுகிறவன். நமக்கு சத்தியத்தை யாரோ சொன்னாங்க, அதனாலதான் நம்ம இன்னைக்கு இயேசுடைய மக்களாய் மாறி இருக்கிறோம், ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. எனக்கு சொன்னாங்க, எனக்கு சின்ன வயசுல சொன்னாங்க, இப்ப இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். கர்மன தேவ பிள்ளையை மனதார சத்தியத்தை பேசுகிறவன். இப்ப சத்தியத்தை சொல்ல முடியலன்னு சொல்லி பல ஏக்கங்கள் இருக்கலாம். ஆனால் காலம் வருகிறது, சத்தியத்தை மனதார தைரியமாய் சொல்லக்கூடிய நாட்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். கையை வெட்டி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில சத்தியம் போகும் பொழுது, சத்தியமாகி இயேசு போகும் பொழுது, அந்த சத்தியமாகி இயேசு, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆமென். சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். கையை வைத்து ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இங்க சொல்லப்பட்டிருக்கு, உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவர். அப்ப நீதி என்றால் என்ன? மனதார இயேசு கிறிஸ்துவின் நீதியாகி அவரை சொல்லுவது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ மக்கள், தேவ பிள்ளைகளே, நீதியாய் இருக்கிற ஆண்டவரை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், நம்பி இருக்கிறோம். இதை நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. இதை கேட்ட நீங்க வாழ்க்கையில மனதார சத்தியத்தை தைரியமாய் சொல்லக்கூடிய காலங்கள் சீக்கிரம் வரப்போகிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இப்பொழுது தைரியமாக எவ்வளவு சொல்ல முடியுமோ, உங்க நண்பர்களிடத்துல, உங்க மக்களிடத்துல, உங்க அயலாத்தார்கிட்ட சொல்ல முடியுமோ சொல்லுங்கள். நிச்சயமாக சத்தியம் மக்களை விடுதலையாக்கும்.
சத்தியம் இன்னைக்கு மக்களுக்கு தெரியல, சத்தியம் இன்னைக்கு மக்களுக்கு அறியல, அதனாலதான் இன்னைக்கு கட்டப்பட்டிருக்கிறாங்க. சத்தியம் போகும் பொழுது ஆண்டவர் அந்த மக்களை விடுதலை ஆக்குவார். கையை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுவோம். முதலாவது வேதம் நீதியை குறித்து என்ன சொல்றது, நம்ம நேரம் என்ன அதிகமா போயிடுச்சு நினைக்கிறேன். மிக சுருக்கமா சில காரியத்தை பார்க்க போறோம். இந்த நீதியாகிய தேவன் நமக்குள்ளே வரும் பொழுது, நீதியில் நடக்கும் பொழுது நமக்கு பலனை கத்து வைத்திருக்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்க நான் சொல்ற வசனத்தை குறிச்சிக்கங்க. அதாவது நீங்க ரெண்டு பிரவடன் வாசிக்கலாம். நம்ம அவ்வளவு படிக்கும். சங்கீதம் 17ஆம் அதிகாரம், ஒருவர் சங்கீதம் 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை ஒருவர் வாசிங்க. 17, 15. இன்னொரு சங்கீதம் 31 வாசிக்க பார்ப்போம். நான் வேகமா போறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். சங்கீதம், நானோ நீதியில் உமது முகத்தை விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தியாவேன். நம்ம நீதியை நான் பார்த்தோம் முன்னாடி. இப்போ நீதிமான்களுக்கு அல்லது நீதியை நடக்கிறவர்களுக்கு வருகிற பலன்கள் என்ன? முதலாவது பலன் திருப்தி. அல்லேலூயா. என்ன இருந்தாலும் ஆண்டவர் அதிலே திருப்தி. இருக்கிற பொருளே திருப்தி. அல்லேலூயா. என்ன இருக்கோ அதுல முதலாவது நீதிமானுக்கு வருகிற ஆசீர்வாதங்கள் ஒன்று திருப்தி. அப்புறம் 31:1, கர்த்தாவே உம்மை நம்பியிருக்கிறேன், நான் ஒரு காலம் வெட்கமடையாமல் செய்யும் உமது நீதி நிமித்தம் என்னை விடுவியும். நீதியை நடக்கும் பொழுது அங்கே ஒரு விடுதலை உண்டு. அல்லேலூயா. விடுவிக்க கர்த்தர் விடுவிப்பார் இந்த மனிதனை. நீதிமொழிகள் 10:2. இன்னொருவர் ஆதியாகமம் 18:32. நீதிமொழிகள் 10:2, ஆதியாகமம் 18:32. உதவாது, நீதியோ மரணத்திற்கு தப்புவிக்கும். கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. நீதி சொல்லப்பட்டு பாருங்க, மரணத்துக்கு தப்புவிக்கும். அநியாயமா மரணங்கள் கூட வருவதற்கு போல தெரியலாம். நான் ஒண்ணுமே பண்ணல, எனக்கே அந்த பிரச்சனை, நான் ஒண்ணுமே பண்ணல, எனக்கே அந்த தண்டனை, நான் ஒண்ணுமே பண்ணல, எனக்கே அந்த பிரச்சனை நினைக்கலாம். ஆனா நீதியை நடக்கும் சொல்லப்பட்டிருக்கு, நீதி மரணத்திற்கு தப்புவிக்கும். கையெழுத்து ஆமென் சொல்லுங்க. மரணத்திற்கு தப்புவிக்கும். 18:32 ஆதியாகமம் புஸ்தகம். கோபம் வராதிருப்பதாக நான் இன்னும் இந்த ஒரு விசை மாத்திரம் பேசுகிறேன். 10 நீதிமான்கள் இங்கே காணப்பட்டால் பட்டாள ஒழிய அதற்கு அவர் 10 நீதிமான் நிமித்தம் அதை அழிப்பதில்லை. அப்போ நீதிமான் இருக்கும் பொழுது தேசங்கள் பாதுகாக்கப்படுகிறது. கைவிழுந்து ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. முதலாவது பார்த்தோம் நீதிமான் பலன் என்ன? நீதிமான் திருப்தியாக இருப்பான். நீதிமானை கர்த்தர் விடுவிப்பார். நீதிமானை கர்த்தர் மரணத்துக்கு தப்புவிப்பார். நீதிமானால் தேசங்கள் பாதுகாக்கப்படும். ஆபிரகாம் ஜெபம் பண்ணுகிறான். ஆபிரகாம் 50 நீதிமான 10 நீதிமான அப்படியே குறைச்சு வந்து அவருடைய 10 நீதிமான இருந்தா தேசத்தை பாதுகாப்பீங்களா, நீ அழிக்க மாட்டீங்களா? தேவன் சொல்றாரு 10 நீதிமான தான் தேசம் அழிக்க மாட்டப்பா. அல்லேலூயா. அப்போ ஒரு நீதிமான் தேசத்துக்குள்ளே இருக்கும் பொழுது, நீதிமான் இருக்கும் பொழுது, நாம் இருக்கும் பொழுது நம்முடைய தேசங்கள் பாதுகாக்கப்படும். நீதிமொழிகள் 28:1 சொல்கிறது, நீதிமான் சிங்கத்தை போல தைரியமா இருப்பான். அல்லேலூயா. சிங்கத்தை போல தைரியம். நீதிமானுக்கு ஒரு தைரியம் இருக்கும். சங்கீதம் 34:19 சொல்கிறது, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமா இருக்கும், அவை எல்லாற்றிலும் இருந்து கர்த்தர் அவனை விடுவிப்பார். கையை தட்டி ஒரு ஆமென் சொல்ல போறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. நீதி என்பது விசுவாசிப்பது, தேவ ராஜ்யத்தை தேடுவது,
ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்வது உத்தமமாய் நடப்பது. அது பலன் என்ன? நீதிமானுக்கு திருப்தியை கற்றுக் கொடுப்பார், நீதிமானை விடுவிப்பார், நீதிமானுடைய மரணத்துக்கு தப்புவிப்பார், நீதிமான் மூலமாய் தேசங்கள் பாதுகாக்கப்படும், நீதிமான் சிங்கத்தோடு தைரியமாக இருப்பான், நீதிமானை கர்த்தர் விடுவிப்பார். மோசே எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம், அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவ ஜனங்களுடைய துன்பத்தை அனுபவிப்ப தெரிந்து கொண்டு இனிவரு பலன் மேல் நோக்கமாக இருந்தான். அல்லேலூயா. அப்போ மோசேயுடைய வாழ்க்கையில இனி ஒரு பலன், அப்ப நீதிமானாய் காணப்படும் பொழுது உங்களுக்கான ஒரு பலனை கர்த்தர் வைத்திருக்கிற. கையை தட்டி கர்த்தர் சோதரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவ பிள்ளையே, நீதி மேல் பசித்தாக உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். நம்ம ஜெபம் பண்ண போறோம். கண்களை மூடி இந்த காலை வேளை எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. முழங்கால படியிட்டு நீங்க இருக்கிற இடங்களிலே, இயேசப்பா, நீதியாகிய உம்மிடத்தில் வந்திருக்கிறோம். ஆண்டவர் நீதியா இருக்கிறவர், அக்கிரமங்களை வெறுக்கிறவர், நீதியை நடத்துகிற ஆண்டவர், நீதி மேல் பசித்தாக பாக்கியவான்கள், அவங்க திருப்தி. எங்க வாழ்க்கையில நாங்க இந்த நீதியில் நடக்கும். ஏசையா, 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 நீதி நீர்தானையா, யெகோவா சிக்கேனு நீர்தானையா, எங்கள் நீதி தெய்வம் நீர்தானையா, யெகோவா சிக்கேனு பண்ணுவாங்க. நீ கண்மன தேவ பிள்ளையே, நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே அவன் நீதிமானா இருந்தான். தன் காலத்துல, நோவா காலத்துல நிறைய பேர் இருந்தாங்க. தேவன் பார்க்கிறாரு, இவன் நீதிமானுப்பா. தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானா இருந்தான் என்று அதிகம் 6ஆம் அதிகாரம் சொல்கிறது. அதே அதிகம் 7 சொல்கிறது, இந்த சந்ததியில் உன்னை நீதிமானாய் கண்டேன், நீதிமானாக கண்டேன். சங்கீதம் 37:25 சொல்கிறது, நீதிமான் கைவிடப்பட்டதையும் உணவுக்கு பஞ்சம் இருக்காது, சாப்பாட்டுக்கு பஞ்சம் இருக்காது, தேவனுடைய வார்த்தை, அப்ப தேவனுடைய வார்த்தைக்கு பஞ்சம் இருக்காது. நீதிமான் சந்ததி. ஹல்லேலூயா. ஸ்தோத்திர, ஸ்தோத்திர, ஸ்தோத்திர. ஹல்லேலூயா. இந்த ஜெபத் நிலையில நாம் இருப்போம். நம்முடைய சிந்தனைகள் ஆண்டவரை நோக்கி இருக்கட்டும். இந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு திட்டமும் தெளிவுமாய் பேசி இருக்கிறார். அவரே இந்த பூமியில வாழ்ந்த போது யோவான்ட்ட சொல்றாரு, இப்படி நீதியை நிறைவேற்றுவது நமக்கு அவசியமா இருக்குது அப்படின்னு சொல்றாரு. நாம் இந்த நாள்ல யோசித்து பார்க்க வேண்டியது அவசியமா இருக்கு. நீதியை நிறைவேற்றுவது ஒவ்வொருவருக்கும் விழுந்த கடமையா இருக்கிறது. அப்படி நாம் நீதியை நிறைவேற்றும் போது வேதம் சொல்லுகிறது, நீதிமான் பனையை போல செழிப்பான் என்று சொல்லி, நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம், நம்முடைய வாழ்க்கையில செழிப்பு, நம்முடைய வாழ்க்கையில பாதுகாப்பு, நம்முடைய வாழ்க்கையில எல்லா சூழ்நிலைகளிலும் தேவனுடைய கரம் நம்மோடு கூட இருக்க வேண்டுமானால் நாம் நீதிமானை போல இருக்க வேண்டியது அவசியமா இருக்கு. நீதிமானா இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, நம்முடைய கரத்துல எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, இந்த கால வேளையில ஆண்டவரே, உடைய சமூகத்திற்கு நேராக, உடைய சிங்காசனத்திற்கு நேராக நாங்கள் வருகிறோம். ஆண்டவரே, பரலோகத்தின் தேவனே, உடைய சிங்காசனத்திற்கு முன்பாக எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, நீரே நீதியை நிறைவேற்றுவது அவ்வளவு அவசியமா இருக்குமானா எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் நீதிமானாய் இருக்க வேண்டியது, நீதியை நிறைவேற்ற வேண்டியது அவசியமாய் இருக்கிறதே. அதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உடைய வாழ்க்கையில காணப்படுகிற அநீதிகள் மாறட்டும்.
என்னுடைய வாழ்க்கையில உமக்கு பிரியமில்லாத காரியங்கள் மாறட்டும். என்னுடைய வாழ்க்கையில நீர் விரும்பாத காரியங்கள் மாறட்டும். என்னுடைய வாழ்க்கையில அநீதியான காரியங்கள் எதுவும் ஆண்டவரே இல்லாதபடிக்கு எங்கள் வாழ்க்கையை மாற்றும் ஆண்டவரே. எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் காணப்பட்டால், தேசம் மோசமான சூழ்நிலையில இருந்தாலும் நாம் நீதிமானாய் இருக்கும் போது நாம் பதற வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். ஜெபிப்போம். ஆண்டவரே, நல்ல தெய்வமே, நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த கால வேளையில் ஆண்டவரே ஸ்தோத்திரம். உடைய சமூகத்துல நாங்கள் ஒன்று கூடி உம்மை ஆராதிக்க, உம்மை துதிக்க, உம்மை உயர்த்த கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். கூடி வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வேத சொன்னது போல எங்களுடைய வாழ்க்கையில எல்லா காரியங்களும் நீதியை நிறைவேற்ற தேவனை ஆண்டவரே சார்ந்திருக்க, தேவனுடைய கரத்தை பற்றி கொள்ள கர்த்தரங்களை பழக்க வைக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே அப்பா, கூடிய அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். தேவனை சந்திப்பீராக, நீரை மகிமைப்படுவீராக. ஆண்டவர் பலவீனங்களை கர்த்தர் மாற்றுவீராக. ஆசீர்வாதத்தினால் நிரப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவரே தொடர்ந்து அப்பா ஸ்தோத்திரம். நாங்கள் ஆண்டவரே செய்ய வேண்டிய காரியங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் சமானமும் சந்தோஷமும் நம்மோடும் உலகத்துல பரிசுத்தவான்கள் யாவரும் என்றும் என்றும் சதாகாலம் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதற்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.